இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பில் நிலைத்தால் ஆனந்தம் மலரும். ஒரு மனுஷன் நிறைவுடையவனாக வாழ வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கை அன்பு நிறைந்தவராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அனைத்து மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அவன் அன்பு செய்பவனாக இருக்க வேண்டும், அன்பை பகிர்வனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்பே அனைத்திற்கும் ஆணிவேர், அன்புதான் தொடக்கம் முடிவு, எல்லாம் அன்பில் நிறைத்திருக்கிறது என்பதையும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக அன்பில் நிலைத்தால் ஆனந்தம் மலரும் என்று வார்த்தை என்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒலிக்கும் ஒரு ஆனந்த உண்மை என்னவென்றால், இறைவன் பாகுபாடு பார்ப்பதில்லை. அன்பில் நிலைப்பவர்களே அவருடையவர்கள் என்று சொல்கிறார். ஒரு வகையான ஆனந்த உணர்வை கடவுள் இன்று தெளிவுபடுத்துவதாக நான் உணர்ந்து கொள்கிறேன். திருத்தூதர் பேதுரு கூறுகிறார், இறைவன் இதயத்தை அறிந்தவர், வெளிப்புறம் அல்ல, உள்ளத்தின் உண்மைதான் இறைவனுக்கு முக்கியம். இதுவே உளவியல் உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. மனிதன் வெளியே காட்டுவது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் தான் அவன் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்று முன்மொழிகிற வார்த்தை, என் அன்பில் நிலைத்திருங்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும். இங்கே அன்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் தேர்வு. அன்பு என்பது மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, மற்றவரின் நலனை விரும்புவதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு மற்றவரின் நலனை விரும்புகிறோமா, அல்லது சுய சிந்தனையில் சுயமாக சிந்தித்து எனக்கு என்ற உணர்விலே மற்றவர்கள் நலனையே நாம் சிந்திப்பது கிடையாது. ஏனென்றால் இன்றைய நவீன உலகில் நாம் பெரும்பாலும் ஒப்பீடு, போட்டி, பாகுபாடு ஆகியவற்றில் சிக்கிக் கொள்கிறோம். சமூக ஊடகங்களில் நாம் காட்டும் வாழ்க்கை ஒன்று, உண்மையில் நாம் வாழும் வாழ்க்கை வேறு. இந்த இரண்டுக்கும் இடையில் உருவாகும் இடைவெளிதான் மன அழுத்தத்தையும் வெறுமையும் தருகிறது. ஸோ நாம் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாழணும் அப்படின்னு தான் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இறைவன் நமக்கு தரும் அழைப்பு இன்னைக்கு தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களா, உண்மையா இருங்க, அன்பில் நிலைத்திருங்க, பாகுபாடின்றி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யியல் பார்வையில் அன்பு என்பது மனிதனின் உன்னத நிலை. அன்பில் வாழும் மனிதன் தான் உண்மையான சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான் என்று நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஒரு சிறிய சிந்தனை உங்களோடு சொல்றேங்க. ஒரு மரம் தண்ணீரில் நிலைத்திருக்கும் போது மட்டுமே பசுமையாக இருக்கும். அதுபோல் மனிதன் அன்பில் நிலைத்திருக்கும் போது மட்டுமே ஆனந்தமாக வாழ முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மரம் தண்ணீர் நிலைத்திருப்பது போல அப்படி வேறவங்கன்னா ஒரு இடத்துல நிலைத்திருந்து அன்பை மறந்து வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறோம். அன்பு செய்யப்படவில்லை என்றால், அன்பில் நிலைத்திருக்கவில்லை என்றால், பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உண்மையாக இருக்கிற பொழுதே அன்பு செய்யப்படுகிறது. எனவே அன்பில் நிலைத்திருப்போம், பாகுபாடு இல்லாமல் வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவன் தரும் நிறைவு ஆனந்தத்தில் சாட்சியாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இறைவன் தரும் நிறைவான ஆனந்தம் நம்மில் இருக்க வேண்டும் என்றால், நாம் பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் ஒரு உணர்வோடு, ஒரு முழுமுதல் அன்போடு ஏற்றுக்கொள்வதில் தான் நிறைவின் ஆசிர் இருக்கிறது என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். அதை உணர்ந்து வாழ்வோம். அன்பில் நிலைத்தால் ஆனந்தம் மலரும் என்பதை மறவாமல் இருப்போமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, அன்பில் நிலைத்திருந்து ஆனந்தமாய் வாழ உமது அருள் ஆசீரும் உமது வார்த்தைகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.